உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் இன்றைய சிறப்புகள் குறித்து நமது நெறியாளர் சிவரஞ்சனியும் செய்தியாளர் முகிலனும் கலந்துரையாட இருக்கின்றனர். இனி சிவரஞ்சனி, நீங்க தொடரலாம். நன்றி அபிநயா. இன்றைய தினம் உலக முதலீட்டாளர் மாநாட்டுடைய 2ஆம் நாள் நிகழ்வு இன்று சரியாக 10 மணி அளவில் இது தொடங்கி இருக்கிறது. நேற்றைய தினம் இந்த மாநாடு தொடங்கப்பட்ட நிலையில் 2ஆம் நாளான இன்றும் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அது தவிர பல்வேறு முக்கிய கலந்துரையாடல்களும் இடம்பெறுகின்றன. இதுல சிறப்பு விருந்தினர்கள் நிறைய பேர் பங்கேற்க இருக்காங்க. குறிப்பாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் ராஜன், அதே போல வில்லேஜ் குக்கிங் சேனல், யூடியூப் சேனல் இதுல சேர்ந்தவங்க, அதே மாதிரி பொம்மன் பெள்ளி, இந்த எலிபென்ட் விஸ்பரர்ஸ் டாக்குமெண்ட்ரி படத்துல இடம்பெற்றவங்க, இவங்க எல்லாம் இன்றைய நிகழ்வுகள்ல வந்து கலந்துரையாட இருக்காங்க. அது தொடர்பான டாபிக்ஸ் என்னென்ன, இன்னைக்கு என்ன நடக்க இருக்கு, அதை பத்தி எல்லாம் பேச இருக்கும். அதற்கு முன்பாக நேற்றைய தினம் முகிலன் என்னென்ன முக்கிய விஷயங்கள் நடைபெற்றது, அதோட முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க. சிவரஞ்சனி, நம்ம நேற்று சிங்கிள் ஒரு நாள்ல நேத்து மட்டுமே ஒரு 5.5 லட்சம் கோடிக்கு தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரத பார்த்திருக்கோம். குறிப்பாக டாடா ஒரு மேசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் பண்ணியிருந்தாங்க. more than 55,000 கோடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வின்ஃபாஸ்ட் நேற்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்திருக்கோம். முக்கியமாக நேற்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 MOU சைன் ஆனாலும் அதுல பெரும்பான்மையா இருந்தது வந்து ரினியூவபிள் எனர்ஜில நம்ம பார்த்தோம். அதே போல ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன், கிரீன் ஹைட்ரஜன்ல பார்த்தோம். அது இல்லாம மிக முக்கியமாக டேட்டா சென்டர்ல பார்த்தோம். சோ ஒரு ப்ராமிசிங்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் இந்த ஜிம்ல நடந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மிக முக்கியமாக இன்னைக்கும் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னைக்கும் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இன்னைக்கு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னைக்கு வரப்போறதா தான் நமக்கு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. அதே போல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தமிழ்நாட்டில் 5.5 lakh crore நேற்று இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இன்னைக்கு இதோட 2வது நாள், கடைசி நாள். இதை தொடர்ந்து அடுத்து குஜராத்ல இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட் ஆனது நடக்க போகுது. ஸோ அங்க என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, இப்போ எந்த ஸ்டேட்ஸ் இதை அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை யாரு இப்போ எடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ரேட் ரேஸும் இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சிவரஞ்சனி, மிக முக்கியமாக நேத்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இது ஒரு காமனான ஒரு பெர்செப்ஷன் என்னன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எப்பவுமே சென்னையை நோக்கி மட்டும்தான் இருக்கும், கேபிட்டல் மட்டும்தான் இருக்கும். ஆனா நேத்து நம்ம பார்த்தோம், நேத்து நடந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பரவலாக பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரத பார்த்தோம். அதை எப்படி பாக்குறீங்க? அது அந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த வகையில உதவியா இருக்கும்னு பாக்குறீங்க? இந்த டிஎன்ஜேஎம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போதே அவங்களோட கோல்ஸ், ஃபோக்கஸ் அப்படின்னு குறிப்பிட்டது சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர் மட்டும் இல்லாம பிற மாவட்டங்கள்லயும் இந்த முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படின்றதுதான். இதை பேஸ் பண்ணி நேற்றைய தினம் நிறைய கம்பெனிஸ் வந்து முதலீடுகள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரி, ஒசூர் இதெல்லாமும் கான்சென்ட்ரேட் பண்ணப்படுது. இது தவிர டேட்டா சென்டர் பத்தி நீங்க குறிப்பிட்டீங்க இல்லையா, அதுதான் முதல் டேட்டா சென்டரா இங்க அமைய போகுது. அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவில் அமையக்கூடிய முதல் டேட்டா சென்டரா அது இருக்கும். காரணம், இப்ப நாம டிஜிட்டலைஸ்டு இந்தியா, ஆதார் இது பத்தி எல்லாம் பேசும்போது டேட்டா சென்டர் அப்படின்றதுக்கான ஸ்கோப் ரொம்பவே அதிகமா இருக்கு. 2025க்குள்ளேயே $4.5 பில்லியன் அளவுக்கு அதோட பொருளாதார எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இப்ப நம்ம இன்டர்நெட் அதிகமா அடாப்ட் பண்றோம். அதே மாதிரி டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நிறையவே வளர்ந்துட்டு போகுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதோட பொருளாதார எதிர்பார்ப்பு அப்படின்றது இன்னும் அதிகரிக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது ஒரு முக்கியமான ஒப்பந்தம் அப்படின்னு நாம குறிப்பிட்டு பேசலாம். அது தவிர இன்றைய தினமும் பார்த்தோம்னா, நேற்று பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்களோட முதலீடை பத்தி பேசினாங்க. இந்த டிஎன்ஜேஎம்கான இலக்கா நிர்ணயிக்கப்பட்ட 5.5 லட்சம் கோடி நேற்றே எட்டப்பட்டு விட்டது. அதனால இன்றைய தினம் குறைந்தது 1.5 லட்சம் முதல் 2 லட்சம் கோடி ரூபாய் வரையிலான முதலீடுகள் ஈர்க்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா இன்றைய தினம் சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் அவங்களோட முதலீட, சிறிய அளவிலான முதலீட அறிவிப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நிலவுது. அதே மாதிரி நம்ம சிறப்பு பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டோம். யார் யார் இன்னைக்கு வர இருக்காங்க, அவங்க என்ன பேச இருக்காங்க? இன்னைக்கு ஒரு நேத்தே நம்ம பார்த்தோம், ஒரு பெரிய பேனல் டிஸ்கஷன்ஸ் இந்த அரங்குல பல்வேறு இடத்துல போயிட்டு இருந்தது. நம்ம அரவிந்த் சுப்ரமணியம் பார்த்தோம், அதே போல ஃபார்மர் ரிசர்வ் பேங்க் கவர்னர்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு பிடிஆர் தலைமையில ஒரு பேனல் டிஸ்கஷன்ஸ் இருக்கு. அதே போல ஆனந்த் மகேந்திரா இன்னைக்கு இந்த டிஸ்கஷன்ல கலந்துருக்காரு. ஸோ ஒரு என்லைட்டன்டான ஒரு செஷன் இன்னைக்கு
இன்னைக்கும் நடக்கிறது இருக்கு அப்படிங்கிறது ஒரு மினிமம் கேரண்டியா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நேத்து பார்த்தோம்னா மிக முக்கியமாக நேத்து நம்ம பல வல்லுநர்கள பேசுறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் நிறைய பேர் இப்போ பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்வரதா நம்ம நேத்து முதலீட்டாளர்களை பார்த்தோம். அது இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல டொமஸ்டிக் அதாவது இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஈக்குவலா நிறைய டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் முன் வராங்க. அவங்க அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் அவங்களோட பிசினஸையும் எக்ஸ்பேண்ட் பண்றதையும் நம்ம நேத்து நடந்த அந்த MOUs மூலியமா புரிஞ்சுக்க முடியுது. அதே போல சிவரஞ்சனி, நீங்க அந்த டேட்டா சென்டர்ஸ் பத்தி பாத்தீங்க. மிக முக்கியமாக அந்த ஆபீஸ் ஸ்பேஸ் கெபாசிட்டி எக்ஸ்பென்ஷன் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கிறதா எக்ஸ்பர்ட்ஸ் தெரிவிக்கிறாங்க. அதாவது இந்த ஐடி கம்பெனிஸ் அவங்க ஆக்கிபை பண்ற அந்த ஆபீஸ் ஏரியாஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கிறதையும் இங்க இருக்கக்கூடிய வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க. சோ எஸ், தமிழ்நாடு ஒரு ஐடி ஹப்பா ஏற்கனவே இருக்கு. இப்போ அது இன்னும் நல்ல ஒரு அதிவேகத்தில் ஒரு ஸ்பியர் ஹெட் பண்ணக்கூடிய ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மீட் அமையும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை சிவரஞ்சனி. இன்றைய 2ஆம் நாளான இன்றைய தினத்திற்கான எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் குறிப்பிடணும். இனி அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற இருக்கு அப்படின்றத அப்பப்போ இந்த லைவ் மூலமா நாங்க அப்டேட் பண்ண இருக்கோம். அபிநயா, இனி உங்களிடம். நன்றி சிவரஞ்சனி. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் என்ன நிகழ்கிறது, என்ன நோக்கத்தோடு அரசு இதனை செயல்படுத்தி வருகிறது என்பது சார்ந்த நிறைய விவரங்களை கொடுத்தீர்கள்.